நம்ம அவங்க மருத்துவமனைக்கு போறதோ மரபு வழி பெறாலும் போறதோ நம்ம பெண்கள் தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? இதான் நான் சொல்ல வர்றது. பெண்கள் பெண்கள் பேசுறப்பதான் புரியும். நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப எங்கிட்ட ஒரு விஷயம் வருது அப்படின்னா நாங்க என்ன சொல்றோம்னா, அது சார்ந்த பெண்கள்கிட்ட பேசுமா, நீ செலக்ட் பண்றதும் செலக்ட் பண்ண ஓ இஷ்டம். ஆனா நீ சுகப்பிரசவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா சுகப்பிரசவம்னா என்ன தெரியும், அந்த நாலேஜ் நம்முடைய மரபு நாலேஜ் எங்க போறது. இப்ப தினசரி ஒரு குழந்தை வந்து வீட்டுல பிறந்துகிட்டே இருக்காங்க. அது பாக்குறப்ப எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பயம் இப்ப இல்ல. யூடியூப் பிரசவத்தையும் நான் உண்மையா கண்டிப்பேன். பிளசண்டா வெளில வரையும் காத்திருக்கிறது கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நஞ்சு கூடிய கட் பண்ணிடுறாங்க. ஏதோ ஒரு கையை விட்டோ, அது நர்சஸ் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் விட்டோ அந்த நஞ்சு கூடிய வந்து பிடிங்கிடுறாங்க. சுகப்பெருவாளனா இப்படி இருக்கும். பிளசண்டா கட் பண்ண தேவையில்லாம அந்த பிறப்புறுப்பு வெஜினல் கட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறப்புறுப்பு கட் பண்ணாம சுகப்பிரசவம் அந்த நாலேஜ் யார் ஷேர் பண்ணுவான்? பனிக்குடம் நீர் உடைஞ்சு 3 நாள் கழித்து 4 நாள் கழித்து குழந்தை பிறந்ததை பாக்குறோம். ஆனா அலோபதி சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே பொய். அவங்க எல்லாமே வந்து ஒரு ஆபரேஷனை தீர்வா வச்சிருக்காங்க. அப்ப ஆபரேஷனே எல்லாத்துமே தீர்வா வச்சா அந்த நாலேஜுங்கிறது பெண்களுடைய ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியங்க. அந்த சீர்காழியில பெல்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அவங்க வீட்டுல குழந்தை பார்த்துக்கிட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு சுகாதாரத்துறை காவல்துறையை கூட்டு போய் பயங்கரமா அத்துமீறினாங்க. சுகாதாரத்துறையில இருந்து காவல்துறையை கூட்டு வந்து ஒரு 10-15 பேரு அவர் நண்பர் சுகாதார அவர் வந்து நேரம் இருந்தாரு. அத்தனை பேர் அத்துமீறப்ப அங்க தொற்று பரவாதா? இத நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்க உங்க வீட்டுல சகோதரிகள்கிட்ட அம்மாட்ட அக்காட்ட இந்த காலத்தை போய் கேளுங்க. மருத்துவமனையில உங்களுக்கு பேரு காலம் கன்வீனியன்ட் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேளுங்க. கேட்டு நம்ம எல்லாருமே அதை பத்தி பேசுவோம். அதை நாங்க தெளிவாகவே சொல்லிடுறோம். கேட்டுக்கோ, அதுல சாதகங்கள் பாதங்கள் எல்லாமே இருக்கு. நீ தான் தேர்ந்தெடுக்கணும். நீ தெரிஞ்சுக்கோ, உனக்கு இங்க கன்வீனியன்டா இருக்கா, வீட்டுல பெற்றுக்கிறது பயம் இல்லாம இருக்கா பெற்றுக்கோ. மருத்துவமனையில் பார்த்தா கன்வீனியன்ட் இருக்கு, ஒரு 10 பேரை பார்த்தா எனக்கு 10 பேரை என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நம்பிக்கிறேன், அங்க போய் பெற்றுக்கோ. ஆனா நீ தேர்ந்தெடு. கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி நினைச்சு செய்யற சில விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் நல்லதான் செய்யும். பேறுகால பெண்களுக்கு அவங்க என்ன குடும்பப்படுத்த போறாங்க, நல்லதா செய்யும். ஆனா எங்களுடைய அனுபவத்துல நீங்க கேட்கிற கேள்வி ஆணுடைய மனநிலை. எனக்கும் அது சந்தேகம் இல்ல, எனக்கும் அந்த சந்தேகமும் பயமும் ரொம்ப நாளா இருந்துச்சு. நான் அவங்ககிட்ட கேட்டிருக்கேன். இப்ப தினசரி ஒரு குழந்தை வந்து வீட்டுல பிறந்துகிட்டே இருக்காங்க. அது பாக்குறப்ப எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பயம் இப்ப இல்ல. ஏன் அப்படின்னா, எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சண்டையெல்லாம் இருந்துச்சு. அது எப்படி குழந்தை பிறந்துச்சுன்னா ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது, ஒரு ஜன்னி வந்துச்சுன்னா என்ன பண்றது, ரத்தப்போக்கு வந்துச்சுன்னா என்ன பண்றது, ஏதாவது சீரியஸ் கண்டிஷன்லாம் என்ன பண்றது, சட்டம் விடுங்க, அது அடுத்து அது அவங்க ரைட்ஸ் பேசிக்கலாம். ஆனா உயிருக்கு ஆபத்தாச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேள்விகள் இருந்துச்சு. ஆனா இது இவங்க அனுபவங்கள் பாக்குறப்ப எங்களுக்கு என்னன்னா, இது ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் கிடையாது. ஆனா இது வேற எந்த மாதிரி சூழல் கையாளப்படுதுங்கிற ஆராய்ச்சி பண்றப்பதான் ஹாஸ்பிட்டல்ல பண்ற நிறைய விஷயங்கள்ல நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அங்க என்ன நடக்குதுன்னா, இப்ப இவங்க குழந்தை பெற்றுக்கிறப்ப மரபு பெண்கள் குழந்தை பெற்றுக்கிறப்ப நான் இதை நிறைய ஆராய்ச்சி பண்ணதுல அவங்க என்ன செய்யறாங்கன்னா, குழந்தை பிறந்தோடனே அந்த நஞ்சு கொடி அப்படிங்கிற அந்த மருட்டி வந்து வெளியில வந்துருது முழுக்க. அது வெளில வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. சில பேருக்கு 1/2 மணி நேரம் இருந்தா அதை உட்காந்து திருதரன் அவர் திருவண்ணாமலை அவருக்கெல்லாம் நஞ்சு கொடி கட்டாயே வெளில வந்துருச்சு. நஞ்சு கொடியே சில பேருக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுது. அப்ப மரபு பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, அதை ஒண்ணு கட் பண்ணிடுவாங்க. இல்ல சில பேரு இந்த மருட்டுல இருந்து சத்து கிடைக்கும் அப்படிங்கிற சில பேரு அதை வச்சிருப்பாங்க. நாங்க அந்த மருட்டுல இருந்து சத்து கிடைக்கும் அதை கட் பண்ண கூட அந்த ரேஞ்சுக்கு போல. யூடியூப் பிரசவத்தையும் நான் உண்மையா கண்டிப்பேன். ஏன் அப்படின்னா, என்ன யூடியூப்ல போட்டு அதை எப்படி ஒரு அனுபவமான பெண்கள்கிட்ட பேசுறதையுமே யூடியூப்ல பார்த்தா தீர்ந்துற போதா? யூடியூப்ல பார்த்துட்டு எப்படி கான்டாக்ட் பண்ண முடியும்? அப்போ ஒரு அனுபவமான பெண்கள்கிட்ட கேட்கணும், இது எப்படி, இது எனக்கு இப்படி ஆச்சுன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அப்படி கேட்கிறப்ப இங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மருட்டி வெளியில் வரும் வரை அவங்க காத்திருக்கிறது கிடையாது. பிளசண்டா வெளில வரையும் காத்திருக்கிறது கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் அனலைஸ் பண்றதுல சொல்றேன், அவங்க வெளியில குழந்தை வந்த உடனே கட் பண்ணிடுறாங்க. நஞ்சு கூடிய கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு மறுட்டு வெளில வர வரையும் வெயிட் பண்றது கிடையாது. கட் பண்ண உடனே மறுட்டு என்ன செய்யும்னா, தாய்க்கும் சேய்க்குமான கனெக்ஷன் கட் ஆகிறப்ப அந்த மறுட்டி வெளில வர தாமதமாகிறப்ப இவங்க சில குறிப்பிட்ட சில மினிட்ஸ் வச்சிருக்காங்க. இந்த நேரத்துக்குள்ள மறுட்டி வெளில வந்துடணும் இல்ல ஆபத்துன்னு. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, உள்ள வந்து ஏதோ ஒரு கையை விட்டோ, அது நர்சஸ் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் விட்டோ அந்த நஞ்சு கொடியை வந்து பிடிங்கிடுறாங்க. அந்த விஷயங்கள் நடக்கிறப்ப என்ன கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பிளட் வர்றதுக்கோ இல்ல உடம்புல ஒரு விஷயம் டக்குன்னு கொடுக்குறப்போ ஒரு அதிர்ச்சி ஆகி அந்த ஜன்னியெல்லாம் வரும் இல்லையா, அந்த விஷயங்கள் அங்கதான் அதிகமா நடக்குது.
இதை நான் கவனிச்சிருக்கேன். நான் வந்து மரபு பேறுகால ஆதரவு, மருத்துவமனை ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கிடையாது. பெண்கள் உரிமை அப்படிங்கிற நிலைப்பாடு தான். அவங்க எங்க பெற்றுக்கிறது, அவங்க நாலேஜ் சொல்லுங்க, நாலேஜ் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஏன்னா அவங்க வந்து எவ்வளவு பேர் குழந்தை பெற்றிருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளவு பேருக்கு இந்த புரிதல் இருக்கணும் சொல்லிதான் நம்ம வந்து எல்லாத்தையுமே சொல்றோம். ஏன்னா அந்த புரிதல் அவங்களுக்கு, இப்ப எனக்கே அந்த புரிதல் இல்லைல்ல. ஏன்னா பெண்கள் பேசுறப்பதான் புரியும். நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப எங்கிட்ட ஒரு விஷயம் வருது அப்படின்னா நாங்க என்ன சொல்றோம்னா, அது சார்ந்த பெண்கள்கிட்ட பேசுமா, நீ செலக்ட் பண்றதும் செலக்ட் பண்ண ஓ இஷ்டம், ஆனா நீ சுகப்பிரசவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா சுகப்பிரசவம்னா என்ன தெரியும், அந்த நாலேஜ், நம்முடைய மரபு நாலேஜ் எங்க போறது. அப்புறம் ஒரு வாரத்துல வந்து நெல் வந்து என்ன மரத்துல வரையுதா அப்படிங்கிற நடைமுறை வந்துடும். அந்த நாலேஜ் இல்லாம இருக்கக்கூடாது. சுகப்பெருவாளனா இப்படி இருக்கும், பிளசண்டா கட் பண்ண தேவையில்லாம அந்த பிறப்புறுப்பு வெஜினல் கட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறப்புறுப்பு கட் பண்ணாம சுகப்பிரசவம், அந்த நாலேஜ் யார் ஷேர் பண்ணுவான்? அந்த நாலேஜ் நம்மகிட்ட வந்து ஒரு டிஎன்ஏ ஒரு நாலேஜ் மறைக்கப்படுதா? அதுக்காக நாங்க இதுக்கு ஆதரவு தர்றோம். அதை நாங்க தெளிவாகவே சொல்லிடுறோம், கேட்டுக்கோ, அதுல சாதகங்கள் பாதங்கள் எல்லாமே இருக்கு, நீ தான் தேர்ந்தெடுக்கணும். இதுல போய் அந்த மூட நம்பிக்கை, அந்த அவரு யூடியூப்ல அப்படி பேசுறாரு, அதெல்லாம் எனக்கு பாக்குறப்ப சிரிப்பா தான் இருக்கும். அவர் யூடியூப்ல என்னத்தோ குழப்ப விட்டுருக்கா பேசுறாரு. அதுவோ அது பெரிய கேங்க், அதுவோ அதுக்கு இங்க எந்த விஷயமே கிடையாது. இது பெண்கள் ரைட்ஸ், நீ தெரிஞ்சுக்கோ. உனக்கு இங்க கன்வீனியன்டா இருக்கா வீட்டுல பெற்றுக்கிறது, பயம் இல்லாம இருக்கா பெற்றுக்கோ. மருத்துவமனையில் பார்த்தா கன்வீனியன்ட் இருக்கு, ஒரு 10 பேரை பார்த்தா எனக்கு 10 பேரை என்னை காப்பாத்துருவாங்க அப்படின்னு நம்பிக்கைன்னா அங்க போய் பெற்றுக்கோ. ஆனா நீ தேர்ந்தெடு. இங்க என்ன சிக்கலை நாங்க எதிர்கொள்றோம்னா, இந்த நாலேஜ நம்ம வந்து பெண்கள் வந்து அந்த நாலேஜ வழியா சொல்றப்ப காட்டுறப்ப இவங்களை ஆரோக்கியமா பாக்குறேன். இப்ப வீட்டுல குழந்தை பத்துங்களா, இவங்க ஒரு ஆயிரக்கணக்கான பெண்களை நான் காமிக்க முடியும். இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பேறுகாலத்துக்கு அப்புறம், சுகப்பெருகாலத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமாவே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த முதுகு வலி பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, இந்த மூட்டு வலி பிரச்சனை, இந்த மாதிரி போஸ்ட் பிரெக்னன்ட் சிண்ட்ரோம் இருக்கு இல்லையா, அது எதுவுமே வந்து இவங்களுக்கு வர்றது கிடையாது. இவங்க நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க. ஒரு முதல் குழந்தை பெறப்ப சில பேர் பயங்கரமா வலிச்சிச்சு, 4 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 3வது குழந்தை பிறகுறப்ப அவங்க அனுபவத்தை சொல்றாங்க, வலியே இல்லை அப்படின்னு. ஏன்னா உடம்பு பழகிருச்சு. முதல் குழந்தைக்கு இடுப்பெலும்பு விரியுது. என்ன நம்ம பெண்கள், நீங்க கேட்டதை நான் முக்கியமா கவனிக்கிறேன். ஏன்னா நம்ம பெண்கள் நான் சின்ன தலைவலினாலும் அப்படியே கையை பிடிச்சிருங்க, யாராவது கையை பிடிச்சிக்கிறோம், அவங்க அன்பானவர், அது அவங்க இதை எதிர்பார்க்கறாங்க. அதே மாதிரி மருத்துவர்களுடைய எதிர்பார்க்கறாங்க. ஆனா இங்க என்னன்னா, கொஞ்சம் இந்த பிரசவங்கிறது வலி சார்ந்த விஷயம் தான், வலிக்கவே செய்யாது சொல்ல முடியாது. ஆனா முதல் முறை பிரசவமா இருப்ப வலி இருக்கு, 2வது முறை 3வது முறை 4வது முறை போறப்ப அந்த வலி இல்லை அவங்களுக்கு. இதை நாங்க அனுபவ ரீதியா பாக்குறோம். நஞ்சு குடி சுத்தி பிறக்கிறது, பனிக்குடம் நீர் உடைந்து 3 நாள் கழித்து 4 நாள் கழித்து குழந்தை பிறந்ததை பாக்குறோம். ஆனா அலோபதி சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே பொய். பனிக்கூட உடஞ்சா இப்படி உடனே ஆபரேஷன் பண்ணணும், நஞ்சு குடி சுட்டினா இப்படி உடனே ஆபரேஷன். அவங்க எல்லாமே வந்து ஒரு ஆபரேஷனை தீர்வா வச்சிருக்காங்க. அப்ப ஆபரேஷனே எல்லாத்துக்குமே தீர்வா வச்சா அந்த நாலேஜும் கருதப்படாது. பெண்களுடைய ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்துல நம்ம இழந்த மரபு மருத்துவத்தை நம்ம ரொம்ப யோசிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடியாவது நம்ம இது பண்ணிக்கலாம். கொரோனா காலகட்டத்தில் இழந்த மரபு மருத்துவர்கள் எங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அதனால ஆங்கில மருத்துவர்கள் இதுக்கு வந்து ஆதரவு தான் தெரிவிக்கணும். இதை உரிமை மீறலாம் நான் எங்க பாக்குறேன் அப்படின்னா, வீட்டுல குழந்தை பெற்றுக்கிட்ட பின்னாடி உடனே என்ன செய்யறாங்கன்னா, முன்னாடி நடந்தது இப்ப அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நம்ம வலுவா எதிர்ப்பு தெரிவிக்கப்ப அந்த சீர்காழியில பெல்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அவங்க வீட்டுல குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு சுகாதாரத்துறை காவல்துறையை கூட்டு போய் பயங்கரமா அத்துமீறினாங்க. நான் வந்து இதே ஹியூமன் ரைட்ஸ் வந்து புகார் கொடுத்தேன் அன்னைக்கு, ஒரு 10 பேரை கூட்டு வந்து. அங்க எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த மருத்துவர்கள் நல்லது செய்யறாங்கன்னு தான் நாங்க நினைக்கிறோம். இன்னைக்கு அவங்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க சிலபஸ் தானே. ஒரு சுகர் டாக்டர் என்ன பண்றாரு, மக்களுக்கு மட்டும்தான் சுகர் டேப்லெட் கொடுக்குறாரு, அவருமே போட்டுக்கிறாரு. ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் என்ன பண்றாரு, அவருமே ஹார்ட் டிசீஸ் தான் இருக்கு. அப்ப இங்க எப்படி பாக்குறேன்னா, நைட்டு 12 மணிக்கு ஒரு பெண் வந்து அத்துமீறப்படுறாங்க. அதுவும் ஒரு குழந்தை, பச்சிளம் குழந்தை பிறந்த பொண்ணு, அந்த பொண்ணு அங்க வந்து ஏதாவது டிசீஸ் பரவாதா? இவங்க ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு சானிட்டரி எல்லாமே பார்த்து வச்சுக்கிறாங்களே, வீட்டுக்குள்ள அத்தனை பேரு சுகாதாரத்துறையில இருந்து காவல்துறையை கூட்டு வந்து ஒரு 10-15 பேரு, அவர் நண்பர் சுகாதார அவர் வந்து நேரம் இருந்தாரு, அத்தனை பேர் அத்துமீறப்ப அங்க தொற்று பரவாதா? ஹாஸ்பிட்டல் அவ்வளவு நவீன இருக்கப்ப யாருமே உள்ள நுழையக்கூடாது, யாருமே பார்க்க முடியாது. ஜனாதிபதி மாளிகையை விட பாதுகாப்பானது. ஏன்னா வந்தா தொற்று பரவிடும். ஏன் வீட்டுல தொற்று பரவல? ஏன் தொற்று பரவல? அவங்களுக்கு தெரியுது நம்ம எப்படி நம்மளை வச்சுக்கிறோம், பெண்களுக்கு நம்மள எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. நான் ஒரு ஆணோட கண்ணத்துல நீங்க கேட்ட எல்லா கேள்வியும் நான் ரசிச்சேன். ஏன்னா இந்த கேள்வி எல்லாம் எனக்கு ஓடிக்கிருச்சு. இந்த 2 வருஷமா தினசரி குழந்தைகள் பிறப்பு எனக்கு பயமே போயிருச்சு.
பரவாயில்லடா இது நல்லா தான் இருக்கு, நம்ம நல்ல விஷயத்துக்கு ஆதரவு தர்றோம், இதுவரையும் இது ஏதோ தவறோ நினைச்சுக்கிட்டது, ஆனா இயல்பா பிறந்துக்கிறது நான் நல்லா இருக்கேன், எனக்கு அது மாதவிடாய் பிரச்சனை கூட சரியாகுது, எனக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கேன், இதுதான் நம்ம மரபுக்கு தேவை. நம்ம அவங்க மருத்துவமனைக்கு போறதோ மரபு வழி பெறுவாளுக்கு போறதோ நம்ம பெண்கள் தேர்ந்தெடுக்கட்டும். சரிங்களா? இதான் நான் சொல்ல வர்றது. வேற எதுவும் நீங்க ஒரு எந்த கேள்வியா இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா ஒரு சில கேள்விகள் வந்து கேட்காம விட்டோமா இல்ல இது சரியா வருமா அப்படின்லாம் சொன்னீங்க. இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க, சகோதரிகள் பதில் சொல்லுவாங்க. இத நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்க உங்க வீட்டுல சகோதரிகள்கிட்ட, அம்மாட்ட, அக்காட்ட இந்த காலத்தை மட்டும் போய் கேளுங்க, மருத்துவமனையில உங்களுக்கு பேரு காலம் கன்வீனியன்டா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேளுங்க. கேட்டு நம்ம எல்லாருமே அதை பத்தி பேசுவோம். எங்களுக்கான நேரம் பேச கொடுங்க. மருத்துவமனையில 100% அறுவை சிகிச்சை தான் நடக்குது, பிரசவம் அப்படின்னு சொல்லி வர்றப்போ